பவர் புரோக்கர்ஸோட வேலை என்னன்னா, இவங்களுக்கு ஒரு பக்கம் கார்பரேட் தேவை உள்ளவர்களும் ஒரு பக்கம் அவங்களோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட்ல இருப்பாங்க. யாரெல்லாம் அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ அவங்களோட லிஸ்ட்ல இருப்பாங்க. இவங்கிட்ட காசு வாங்கி கொடுத்து இங்க கொடுத்து காரிய சாட்சி கொடுப்பாங்க. 18 வயது எட்டாத பெண்களை தன்னோட கிளைண்ட்ஸ் அரசியல்வாதிகளுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு இவர் விருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு அளித்து அவங்க அந்த சின்ன பெண்களை வைத்து அவர் சம்பாதித்த ஒரு கேவலமான ஒரு நபர் தான் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். வாரத்துல 6 நாள் ஐயா 12 மணி நேரம் ஜெயில விட்டு வெளியில இருப்பாராம். ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பார்ப்பாராம். வேலை பார்த்துட்டு மீதி 12 மணி நேரம் ஜெயில இருப்பாராம். வாரத்துல 6 நாள். அந்த 18 மாசத்துலயும் 13 மாசத்துலயும் ஐயா வெளியில வந்துடுறாரு. அப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மாதிரி நபர்கள்லாம் வர்றதை எப்படி தடுக்க முடியும்? ஒரு டெமோக்ரஸியில் நீங்க தடுக்கவே முடியாது. அதான் உண்மை. டெமோக்ரஸியில இன்றைக்கும் தேவை இருப்பவர்களும் அதை நிறைவேற்றி கொடுப்பவங்க இருக்கிற வரைக்கும் நடுவுல புரோக்கர் மாதிரி இந்த ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம மக்களுக்கு என்ன ஒரு என்னன்னா, மேலை நாடுகள் அது குறிப்பா அமெரிக்கால எல்லாமே ஒழுங்கா நடக்குது, நம்ம நாடுதான் மோசமா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனா ஜனநாயகத்திலேயே மிக கேவலமான ஜனநாயகத்துல ஒண்ணு நம்ம ஜனநாயகம் ஒண்ணு நம்ம சொல்றோம். அதே அளவு கேவலமான இன்னொரு ஜனநாயகத்தில் உள்ள ஒரு நாடு நீங்க சொல்லணும்னா நீங்க அமெரிக்காவை சொல்லலாம். ஏன்னா அங்கேயும் ஜனநாயகம் அரசியல் மிக கேவலம், ஒரு சாக்கடை அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தலைப்பு. இன்றைக்கு நம்ம பேச எடுத்துக்க இந்த பொருள் அதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். சரி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ங்கும் போது நம்ம என்னைக்குமே ஒரு விஷயத்தை தொடங்கும் போது ஒரு நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்து நம்ம தொடங்குவோம். நம்ம சாதாரண மனிதர்களுக்கு திரைமறையோட அரசியல்வாதிகள் எப்படி நடமாடுறாங்க, என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், அரசியல்வாதிகள் ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அவங்களுக்கு அந்த சம்பாதிக்கிறது துணை போகிறதுக்கு நம்மளை சேர்ந்து கொள்ளையடிப்பதற்கு கார்பரேட்ஸும் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். சரி, இதற்கு இடையில ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு குரூப் ஆஃப் நபர்கள் இருக்காங்க. உங்களுக்கு அவங்களை பத்தி நமக்கு வெளியே தெரியவே தெரியாது. ஆனா இவங்க தான் திரைமறையோட எல்லா காயும் நகர்த்துறவங்களா இருப்பாங்க. பவர் புரோக்கர்ஸ் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு தொழிலதிபருக்கு ஒரு காரியம் சாதிக்க வேண்டியது இருக்கு, ஒரு அரசியல்வாதிட்ட சாதிக்க வேண்டும், நேரம் பேசலாம், பேச முடியாதுன்னு கிடையாது. பட் நேர் கான்டாக்ட் ஜென்ரலா அவாய்ட் பண்ணுவாங்க. இவர் ஏவும் பியும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் டைரக்டா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இந்த நடுவுல இந்த பவர் புரோக்கர்ஸ் அப்படின்னு ஆட்கள் வருவாங்க. இந்த பவர் புரோக்கர்ஸோட வேலை என்னன்னா, இவங்களுக்கு ஒரு பக்கம் கார்பரேட் தேவை உள்ளவர்களும் ஒரு பக்கம் அவங்களோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட்ல இருப்பாங்க. யாரெல்லாம் அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ அவங்களோட லிஸ்ட்ல இருப்பாங்க. இவங்கிட்ட காசு வாங்கி கொடுத்து இங்க கொடுத்து காரிய சாட்சி கொடுப்பாங்க. இடைத்தரகர்களா இருந்து இவங்க கோடிகள்ல சம்பாதிச்சு இவங்க மிகப்பெரிய அளவுல பண வசதியோடும் பொருள் வசதியோடும் ஆளுமையோடும் இவங்க இருப்பாங்க. இவங்களோட உதவி இன்றைக்குமே அரசியல்வாதிகளுக்கும் தேவை, கார்பரேட்ஸுக்கும் தேவை. இப்படி பவர் டீலர்ஸ் எல்லா நாட்டிலுமே நிறைய இருக்கத்தான் செய்வாங்க. இந்தியாவில இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் முன்னாடியே பார்த்துக்கோ, நீரா ராடியா. டாடா கேஸ் நீரா ராடியா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எதுவும் பண்ணல, அவங்க ஒரு பவர் புரோக்கர். இதேதான் பல நாடுகள் நடந்திருக்கு. இப்படி ஒரு பவர் புரோக்கர் மாதிரி செயல்பட்டவர் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவர் அப்படி என்னத்தை பண்ணினாரு அப்படின்னா, அமெரிக்காவில் இவருக்கு ஒரு இவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது எல்லா நாட்டிலும் நடக்கிறதா. நம்ம முன்னாடி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, மண் பெண் பொன், இதுக்கு ஆசைப்படாத யார் இருப்பான்னு. இதுல இந்த பெண் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஸ்பெஷாலிட்டி. இவர் என்ன பண்ணுவாரு, மைனர் சில்ட்ரன், அதாவது 18 வயது எட்டாத பெண்களை தன்னோட கிளைண்ட்ஸ் அரசியல்வாதிகளுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு இவர் விருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு அளித்து அவங்க அந்த சின்ன பெண்களை வைத்து அவர் சம்பாதித்த ஒரு கேவலமான ஒரு நபர் தான் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அப்ப நம்ம ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கேவலமான நபர் நம்ம சொல்லும் போது, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை கொடுக்கிறவர். அப்போ அவருக்கு அங்க டிமாண்ட் எப்படி வருது, அவரோட கிளைண்ட்ஸ் தான் யாரெல்லாம் இருந்தாங்க. அதுதான் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம். அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்களும் அமெரிக்காவோட மிகப்பெரிய அதிகாரிகளும் அமெரிக்காவோட மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாருமே அவரோட இந்த ஒரு கிளைண்ட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னல அந்த பவர் புரோக்கர், இந்த பவர் புரோக்கர் மாதிரி தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் செயல்பட்டிருக்காரு. இவர் ஒரு தனி ஒரு ஐலாண்ட் வச்சிருக்காரு. அங்க ஆட்களுக்கு பார்ட்டி கூப்பிட்டு இந்த மைனர் கேர்ள்ஸ் மூலமா அவர் அதை வச்சு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் மேல இன்னொரு சூழல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, இந்த வரைக்கும் நிரூபிக்கப்படல. நீங்க புரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள் வெளியில வரவே நிரூபிக்கவே படாது. ஏன்னா தெரிஞ்ச நாடின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்த அந்த வீடியோக்களை வச்சு இவங்க பிளாக்மெயில் பண்ணி காரியம் சாதிச்சதா ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. சரி, இது எல்லா பக்கமும் நடக்கிறதானே அப்படின்னா, இதுல அவங்க குற்றம் சொல்றது அமெரிக்காவோட மிக உயர்ந்த நபர்களோட போஸ்ட்ல உள்ளவங்க கூட சொல்றாங்க. ஏன் இப்ப இருக்க அதிபர் ட்ரம்ப் மேல கூட இந்த குற்றச்சாட்டை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அவரும் அங்க போய் எப்ஸ்டீனோட நெருங்கிய நண்பர், அவரும் இந்த தவறு செய்திருப்பாரோங்கிற ஒரு குற்றச்சாட்டு ட்ரம்ப் மேலேயே இருக்கு.
டொனால்ட் ட்ரம்ப் தான் இதுக்கு முன்னால கொடுத்த பல இன்டர்வியூஸ்ல எப்ஸ்டீன் எனக்கு நண்பர் தான், எப்ஸ்டீன் நானும் எங்க 2 பேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் அப்படி இப்படிலாம் சொல்லி அவரை பொறுத்து எல்லாம் பேசியிருக்கிறாரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப்பும் எப்ஸ்டீனோட சேர்ந்து அந்த விஷயங்களை தவறு பண்ணிருக்காங்க மாதிரி சில பேர் பேசுறாங்க. டொனால்ட் ட்ரம்போட அந்த மாரலாகோவா அப்படின்னு ஒரு ரெசார்ட் இருக்கு, அந்த ரெசார்ட்ல இவர் மெம்பராகவும் இருந்திருக்கிறாரு. எப்ப 2007 வரைக்கும் இவர் மெம்பரா இருந்திருக்கிறார். ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, 2004 ஏன் ரிசார்ட்ல வேலை பார்க்குற ஆட்களை இவர் கொண்டு போய் தன்னோட ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிட்டதுனால எனக்கு அவருக்கும் பிரச்சனை உண்டாயி போச்சு, அதனால நான் அவரோட 2004 இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவரோட ரிசார்ட்ல வேலை பார்த்தவங்க எப்ஸ்டீன் போய் என்ன வேலை பார்த்திருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். இவர் ரிசார்ட்ல அப்ப என்ன வேலை பார்த்தாங்கன்னு ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆனா அதை யாரால ஒன்னும் சொல்ல முடியல. இப்படி எல்லா தரப்பு மக்களையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்து நம்ம கிளையண்டெல்லாம் வச்சு பல கோடிகள் சம்பாதிச்சு பிரைவேட் ஐலண்ட்லாம் வச்சிருந்த அளவுக்கு வசதியா இருந்த ஒரு பைனான்சியர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜெஃப்ரி என்னையா இது இவ்வளவு நாள் பண்ணியிருக்காங்க, மேல சார்ஜே வரலையா வந்திருக்கு. நம்ம நாட்டுல நம்ம எல்லாத்தையும் திட்டுறோம், அதை விட கேவலமான ஒரு சிஸ்டம் இருக்க முடியும்னா நீங்க அமெரிக்கால தான் பார்க்க முடியும். அப்ப 2007 அவங்க மேல இண்டெக்ட் பண்றாங்க, குற்றப்பத்திரிக்கை போட்டு என்ன சொல்றாங்கன்னா சாலிசிஷன் டு ப்ராஸ்டிடியூஷன் இப்படிலாம் சில செக்ஷன்லாம் மேல கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு நம்ம நாட்டோட கேவலம் எப்படி விஷயங்கள் நடக்குது நீ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வந்து படிக்கும்போது. அப்ப என்ன பண்றாங்க, அமெரிக்கால வந்து ஒரு சிஸ்டம் உண்டு, நம்ம ஊர்ல என்ன அதை ஃபாலோ பண்றதுல ப்ராசிக்யூஷன் மேக்சிமம் குற்றவாளி நிரூபிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இடையில ப்ளீ டீல், அமெரிக்கால எல்லாத்துக்கும் ப்ளீ டீல். இந்த மாதிரி இந்த குற்றத்துக்கு உனக்கு இவ்வளவு தண்டனை தரேன், இவ்வளவு கடைக்கு இவ்வளவு தரேன், நீ எடுத்துட்டு நீ உள்ள போய் கழிச்சுட்டு வந்து நம்ம மனுஷன் விட்டுருவோம், ட்ரையலுக்கே போக மாட்டாங்க. அதுக்கு முன்னாலே ப்ளீ டீல் சொல்லுவாங்க. அந்த ப்ளீ டீல்ல குற்றவாளி ஒத்துக்குவார், சரிங்க ப்ராசிக்யூஷன் இப்படி சொல்லுது, இத்தனை வருஷம் தண்டனை தரேன், இந்த சார்ஜை டிராப் பண்ணிடுறேன், இந்த சார்ஜை டிராப் பண்றேன், இத்தனை வருஷம் தண்டனை தரேன் சொல்றாங்க, நான் ஒத்துக்கிறேன், நீ ஒத்துக்கிட்டு அந்த வருஷம் உள்ள போயிடலாம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேல போட்ட அந்த இண்டெக்ட்மெண்ட்ல அவருக்கு எந்த அளவு தண்டனை கிடைச்சிருக்கும்னா ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கும். லைஃபுக்கும் அவர் உள்ளதாரு. அமெரிக்காவில் ஆயுள்னா 14 வருஷம் கிடையாது, லைஃப்னா லைஃப் தான். 20 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம் கூட அவங்க தண்டனை கொடுப்பாங்க. அப்ப லைஃபுக்கும் உள்ள இருக்க வேண்டிய மனுஷனுக்கு என்ன அந்த அட்டார்னிஸ் ஆபீஸ் வருவாங்க, அந்த ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் என்ன பண்றாங்க, உங்களுக்கு நாங்க ப்ளீ பார்கெயின் தர்றோம், மேஜர் அஃபென்ஸ் எல்லாம் விட்டுட்டு 18 மாசம் மட்டுமே சிறைவாசம் உள்ள ஒரு அஃபென்ஸுக்கு அவரை இண்டெக்ட் பண்றாங்க. இப்படி லைஃப் லாங்கா இருக்க வேண்டிய ஒரு மனுஷனை 18 மாசம் சிறை மட்டும் உள்ள இருக்கிற மாதிரி சார்ஜஸ் எல்லாம் டிராப் பண்ணி எல்லாம் செட் பண்ணி 18 மாசம் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இது எப்படி நீதிமன்றம் ஒத்துக்குச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னதான் டிராப் பண்ணாலும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்க சார்ஜ் ஷீட் ஆட் பண்ணாலும் டிராப் பண்ணாலும் நீதிமன்றத்தை நீங்க கன்வின்ஸ் பண்ணலைன்னா முடியாது. அமெரிக்கால என்ன சிஸ்டம் தெரியாது. அந்த 18 மாசமா ஒரு ஜெயில எப்படி இருக்கான்னு நீங்க சிரிப்பீங்க. இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் இந்தியன் பிரசிடென்ட் சிஸ்டத்தை குறைச்சுங்க, அதோட கேவலமான இருக்குமா சிரிப்பீங்க. அதுல அவர் என்ன பண்ணிருக்காரு, வாரத்துல 6 நாள் ஐயா 12 மணி நேரம் ஜெயில விட்டு வெளியில இருப்பாராம். ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பார்ப்பாராம், வேலை பார்த்துட்டு மீதி 12 மணி நேரம் ஜெயில இருப்பாராம். வாரத்துல 6 நாள். அந்த 18 மாசத்துலயும் 13 மாசத்துலயும் ஐயா வெளியில வந்துடுறாரு. இதுதான் ஊர்ல நகைப்புக்குரிய விஷயம். எப்படி அந்த அக்கோஸ்டாங்கிற அந்த அட்டாணி இவருக்கு இந்த ப்ளீ டீல் கொடுத்தாருங்கிறது அப்போ ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. சர்ச்சை ஆனா நாகாட்டி என்ன, அவன் வெளியில வந்துருவான். இப்ப இது உங்களுக்கு திரும்பி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ஜெயிலுக்கு உள்ள ஒரு பிரைம் மினிஸ்டரே உள்ள போனாலும் ஒரு சீஃப் மினிஸ்டரே உள்ள போனாலும் உள்ளதான் இருக்குன்னு தவிர ஐயா வெளியில அபிஷியலாவே 12 மணி நேரம் வெளியில வந்தாருங்கிறது ஒரு மிக மிக நகைப்புக்குரிய விஷயம். ஆனா அது உண்மையை நடந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப 2007 வந்து 2008 இப்படி நடந்து வெளியில வந்த கொஞ்ச நாள் சேவ் பண்ணிட்டு வெளியில வந்த மனுஷன் சும்மா இருப்பானா? சிறங்கு வந்தவங்க சும்மா இருக்கான், திருப்பியும் சொரிய ஆரம்பிச்சு திருப்பியும் இதே வேலையை பண்றாரு. ஆனா இந்த காலகட்டங்கள்ல ட்ரம்ப் இவங்க எல்லாம் கூட இருக்காங்களா, யாரெல்லாம் கூட இருக்காங்க இன்ன வரைக்கும் எவிடன்ஸ் கிடைக்கல. 2 பிளாக் புக் கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஆனா எதுவுமே வெளி உலகத்துக்கு வரல இன்ன வரைக்கும். அப்போ இந்த பீரியட்ல திருப்பி இதை பண்றாரு. இந்த பீரியட்ல திருப்பி இது பண்ணும்போது 2019 புடிச்சு உள்ள போட்டுறாங்க. அப்புறம் என்ன நடக்கும், நீங்க எல்லா பெரிய மனுஷங்களையும் நீங்க பகச்சு எல்லா பெரிய மனுஷங்க மேல நீங்க பிளாக்மெயில் லிஸ்ட் வச்சிருந்தீங்க, என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாதா? அதுதான் நடந்தது. ஜெயிலுக்குள்ளேயே எப்ஸ்டீன் இறந்து விட்டார். அத வழக்கம் போல சூசைட்னு இவங்க க்ளோஸ் பண்ண, இல்லை மரணம், அவர் சூசைட்லாம் பண்ணல, கொலைதான் பண்ணிட்டாங்கன்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அதுதான் அபிஷியலா அவரோட ரிப்போர்ட். அவர் இறந்த ரிப்போர்ட் வந்து சூசைட். ஆனால் சில பேர் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு. இது கொல்லப்பட்டாரா இறந்தாராங்கிறது சந்தேகம் உங்கள்கிட்ட விட்டுறேன். ஏன்னா எப்படி நடக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்தியாவில கூட இப்படி விஷயங்கள் நடந்திருக்காது. அப்போ இவ்வளவு பெரிய மனிதர்கள் இவ்வளவு பேரும் பவர் புலிகளா சேவ் பண்ணது ஜெஃப்ரி எப்ஸ்டீன். சில அவங்க எல்லாரும் மேலேயும் கொஞ்சம் ரெக்கார்டு வச்சிருக்காரு. யார் அட்லீஸ்ட் ரெக்கார்ட்ல யாரெல்லாம் வந்து போனாங்கிறதா இந்த மனுஷனுக்கு தெரியும். அப்போ அவரை வெளியில விட்டா நமக்கு அபாயம் அப்படின்னு அதிகார வர்க்கம் அவரை கொண்டுட்டதா சொல்றாங்க. அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கான்னு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. அப்போ ட்ரம்ப் தான் ஆட்சிக்கு ஒரு எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நான் வெளியில வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை விடுவேன், விட்டு அதுல என்ன இருக்குன்னு பார்த்து மேல ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்றாரு. ஐயாவும் பேசுறாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ ஜூலை 6 கடைசியா மெமோ வருது.
அதுல ஏதோ பெரிய இன்கிரிமேட்டிங் மெட்டீரியல் இல்ல, ப்ராசிக்யூட் பண்ற மாதிரி எந்த எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்போ இதுல நமக்கு ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம் மக்கள் வந்து மேலை நாடுன்னு சொல்லும்போது அமெரிக்காவை தயவு செய்து சேர்க்காதீங்க. ஏன்னா நம்மள மாதிரியே ஒரு கொலாப்ஸ் சிஸ்டம் உள்ள நாடு தான் அமெரிக்கா. ஒரு காலத்துல நல்லா இருந்தா இன்னைக்கு அமெரிக்கா தன்னோட வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குன்னா அங்குள்ள சிஸ்டம் கரப்ட் அப்படிங்கறதுனாலதான் அமெரிக்கா அவங்க போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மாதிரி நபர்கள்லாம் வர்றதை எப்படி தடுக்க முடியும்? ஒரு டெமோக்ரஸியில் நீங்க தடுக்கவே முடியாது. அதான் உண்மை. டெமோக்ரஸியில இன்றைக்கும் தேவை இருப்பவர்களும் அதை நிறைவேற்றி கொடுப்பவங்களும் இருக்கிற வரைக்கும் நடுவுல புரோக்கர் மாதிரி இந்த ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டது யாரு? அந்த மைனர் பெண்கள். அந்த மைனர் பெண்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு ரிலீஃப் கூட கிடைக்கல. அவங்க சில பேர் வந்து ஒவ்வொருத்தர் ட்ரம்ப் வந்தாருன்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனால் யார் மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய ஆனால் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இவ்வளவு பெரிய ஒரு கொடுஞ்செயல் நடந்தும் அது இவ்வளவு எடுத்து பேசியும் ஒரு நடவடிக்கை எடுக்காம 15 ஆண்டுகளா 20 ஆண்டுகளா அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அப்ப அந்த நாட்டில் நடக்கிற அரசையும் ஜனநாயகத்தையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கணும். இதுதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல். இந்த எப்ஸ்டீன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஆட்டோ சங்கர். இதே போர் குறைகளை தான் விஷயங்களை தான் ஆட்டோ சங்கர் மேலேயும் சொன்னாங்க. ஆட்டோ சங்கரும் அதை வெளி உலகத்திற்கு சொல்ல வெளியில் இல்லை. அட்லீஸ்ட் ஆட்டோ சங்கராஜ் தூக்கு போட்டு சேர்த்து போனார். சட்டத்தின் மூலமே எப்படி அவர் எடுத்துக்கொண்டாங்க? அமெரிக்கால அது கூட நடக்கவில்லை. என்றுமே நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் அரசியல் அப்படின்னு சொல்லும் போது அது சாக்கடை தான். அந்த சாக்கடையில் புழுக்கள் தான் நிறைந்திருக்கும். உங்களுக்கும் எனக்கும் அங்க வேலை இல்லைங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு உலகம் முழுசும் ஜனநாயகத்தோட அரசியல் இருக்கு. அதற்கு அமெரிக்காவும் விதிவிலக்கல்ல என்பதுதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற இந்த ஒரு சம்பவம் நமக்கு சொல்லுது. மீண்டும் சந்திப்போம்.